வையகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. ஒரு பயனுடைய பயிற்சி வகுப்பை எடுத்துக் கொடுத்த மதிப்பிற்குரிய மருத்துவர் தாமஸ் ஐயா அவர்களுக்கும், வருகை தந்துள்ள அனைவருக்கும், சித்த மருத்துவ சங்கத்தின் சார்பாக திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுப்பையா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த திருமூலர் ஆய்விருக்கை என்பது இன்னும் சொல்லப்போனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன திருமூலர் ஆய்விருக்கை எங்களுடைய இயக்குனர் கோ விசயராகவன் ஐயா அவர்களுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு இருக்கையாகும். இந்த இருக்கையானது திருமந்திரத்தை, அதாவது திருமூலரின் திருமந்திரத்தை திருக்குறளை போன்று உலக பொதுமறை ஆக்குவது, திருமூலர் கூறிய ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவம், தன்னை அறிதல் போன்ற, இன்னும் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், ஜீவனே சிவலிங்கம், நம்முடைய உயிர் நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் என்ற அவருடைய வாழ்வியல் நெறிகளையும், வள்ளலார் அவர்களின் சமரச சுத்த சன்மார்க்க நெறிகளையும், சித்தர்களுடைய கலைகளையும், உலக அளவில் மக்களுடைய வாழ்வியல் நெறி மேம்படுவதற்கும், அவர்கள் பயன்படும் நோக்கில் அவர்களுடைய உடலும் மனமும் நலம் பெறக்கூடிய வகையிலும் இவற்றையெல்லாம் எடுத்து செல்வது இந்த திருமூலர் ஆய்விருக்கையின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இந்த இலக்கை நிறைவேற்றுவதற்காக வாழ்வியல் நெறி, திறன் மேம்பாட்டு நெறி என்ற 2 பொருண்மைகளின் வழியாக பட்டய வகுப்புகளை, சான்றிதழ் வகுப்புகளை பள்ளி கல்லூரி உட்பட அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்ல இருக்கின்றோம். குறிப்பாக இதுவரை ஒரு 35 பயிலரங்குகளை நடத்தி இருக்கின்றோம். இந்த பயிலரங்குகளின் முக்கிய நோக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நாமும் ஒரு மருத்துவர், நமக்குள்ளும் மருந்து இருக்கிறது என்ற விழிப்புணர்வு ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்பட வேண்டும். அப்படி அந்த விழிப்புணர்வை பெறும்போது அவர் தான் பயனடைவதோடு தன் குடும்பம், தனது நண்பர்கள் என்று பயனடைய முடியும். அப்படி இந்த பயிலரங்கின் நோக்கம் அனைவருக்கும் பயன்படுவதாக இருந்தாலும், குறிப்பாக இங்கு மருத்துவர்கள் இன்று சித்த மருத்துவத்திற்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருப்பதனால் அதில் வர்மம், அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இயற்கை மருந்து, உணவே மருந்து என்ற பல பொருண்மைகளின் மீதும், ஆர்கானிக் உணவு, இயற்கை உணவு என்று பல பொருண்மைகளின் மீதும் மக்களுக்கு ஒரு சிறந்த ஆர்வமும் ஈடுபாடும் எப்படி இப்பொழுது யோகாசனத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதோ அதில் ஓரளவாவது இந்த சித்த மருத்துவ துறைக்கும் ஏற்பட்டு இருப்பதனால் இது ஒரு சரியான காலம். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு அரசு நிறுவனம், இதன் வழி நாம் எதையும் எளிமையாக செயல்படுத்த முடியும் என்ற நோக்கில் இந்த பயிலரங்கின் வழியாக பொது மக்களுக்கு தேவையானதை மட்டும் அல்லாமல் இந்த பயிலரங்கிற்கு வரக்கூடிய மருத்துவர்களை மேலும் அவர்களை சிறந்த மருத்துவர்களாக உருவாக்குவது, அதில் நல்ல ஆர்வமும் உழைப்பும் ஈடுபாடும் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருமூலர் ஆய்விருக்கையின் வழியாகவே, திருமூலர் ஆய்விருக்கையின் செலவில் பயிற்சி அளித்து, இப்படி பயிற்சி பெற்றவர்களை அவர்கள் திருமூலர் ஆய்விருக்கையின் வழி இந்த மருத்துவ பயிற்சி அனைத்தையும் அனைவருக்கும் சொல்லித் தருவதற்கு தகுதியானவர்கள் என்ற அங்கீகாரத்தை அவர்களுக்கு வழங்கி, இந்த பயிற்சியாளர்களை கொண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் மலேசியா, லண்டன், சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் இந்த பயிற்சியாளர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு பயிற்சி தருவதை இந்த பயிலரங்கு முக்கிய நோக்கமாக கொண்டிருப்பதால் தான் அதனுடைய முன்னோட்டமாக இந்த பயிலரங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றின் வழி ஆர்வலர்களை தேர்ந்தெடுத்து விரைவில் பயிற்சியை தர இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த திருமூலர் ஆய்விருக்கையானது ஒரு அரசு நிறுவனம். இதன் வழி எதையும் எளிமையாக எடுத்து சென்று கல்வியாளர்கள், சிறுவர்கள், முதியோர் என்று இல்லாமல் கற்றவர், கல்லாதவர் என அனைத்து தர மக்களுக்கும் எளிமையாக கொண்டு சென்று விட முடியும் என்ற ஒரு அருமையான முத்திரை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமான இதற்கு இருப்பதனால், இதன் வழி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளும் போது நாம் அனைவரும்
ஊர் கூடி தேரிழுக்கும் பணியாக நம்மால் முடியாதது எதுவும் இல்லை, நம்மால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது என்ற அளவில் நாம் அனைவரும் ஒரு வைராக்கியத்துடன் செயல்படும் போது நாம் பயன் அடைவதோடு மட்டுமல்லாமல் நாம் உயர்வையும் வளர்ச்சியையும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் நிறைவான பயனை பெற்று வாழ்க்கை என்பது எந்த நிலையிலும் அது இன்பம் துன்பம் நிறைந்ததாக இருந்தாலும் மிக எளிமையாக சிறப்பாக நிறைவாக இந்த வாழ்க்கையை நம்மால் கொண்டு சென்றுவிட முடியும் என்ற ஒரு உந்துதலை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய கூட்டு முயற்சியின் விளைவாக ஏற்படுத்த முடியும் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த பணி சிறக்க உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஒத்துழைப்பு தரும் வகையில் இங்கு பயிலரங்கிற்கு வந்துள்ள ஒவ்வொருவரையுமே 1000 பேராக என் கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவரும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருமூலர் இருக்கை என்று ஒன்று இருக்கின்றது, அதில் நீங்கள் உங்களுடைய இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால் அந்த இணைப்பு உங்களுக்கு வளர்ச்சியை பல நிலைகளில் ஏற்படுத்தி தரும் என்று நீங்கள் உறுதியாக கூற முடியும். ஒவ்வொருவரும் அவர்கள் வளர்ச்சி அடைந்தால் இயல்பாகவே திருமூலர் ஆய்விருக்கை வளர்ச்சி தானாக அடையும். எனவே ஒவ்வொருவரும் இங்கு வந்தால் பயன் அடைய முடியும். அந்த பயனை அவரவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தக்கவாறு விரைவில் அடைய முடியும். நான் பலமுறை சொல்லுவேன், இந்த திருமூலர் ஆய்விருக்கையின் வழி நீங்கள் பயன் அடைவது என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அவ்வளவு இடமும் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்ன போது சொல்லி ஒருவரை ஓடச் சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் ஓடினால் அவருக்கு அந்த இடம் உரிமையாகின்றதோ அதுபோல் நீங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய மனதை நாம் தூய்மையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சரி செய்து கொண்டு நம்முடைய மனத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்து, நம்மளாம் மகான் கிடையாது, மனிதர்கள் தான். நம்ம எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் மூலமாகவோ முற்பிறப்பு மூலமாக நம்ம ஜீனில் வந்து குறைபாடுகள் இருக்கும். நம்ம இங்கே இருக்கும்போது இதில் லயிச்சிருப்போம். வீட்டுக்கு போனதை ஒரு டிவியை பார்த்தா அதில் லயிச்சு தான் இருக்க போகிறோம். ஏன்னா நாம் மானிடர்கள். எனவே நாம் இங்கு செயல்படும் போது ஒவ்வொரு நாளும் நாம் நம்மிடம் உள்ள குறைகளை திருத்திக் கொள்வது, வெளியிலிருந்து எந்த குறையும் நம்மை பாதிக்காது. வெளியிலிருந்து ஒருவர் நமக்கு குறைகளை வைக்கின்றார் என்று சொன்னால் நம் வினைதான் அவர் மூலமாக கழிகின்றது. அவர் நன்மை செய்தால் நமக்கு வரக்கூடிய நன்மை இவர் மூலமாக வந்திருக்கிறது, இவருக்கு ஒரு நன்றியை சொல்வோம், இவருக்கும் ஒரு நன்றியை வினை கழிந்ததற்காக என்ற ஒரு மனப்பக்குவத்தை இது தரும். எனவே இந்த ஒரு திருமூலர் ஆய்விருக்கை பணி மக்களுக்கு அனைத்து வகையிலும் பயன்படும். அனைத்து மனித நேயம் என்ற ஒரு பண்பாட்டை அவர்களுக்கு வளர்த்தும் என்ற நோக்கில் நீங்கள் வெளியில் சென்று திருமூலர் ஆய்விருக்கைக்கு உங்களால் கூடுதலாக சொல்ல முடியும் என்று சொன்னால் அங்கு பயிலரங்கு பட்டயங்கள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் சேர்ந்து படிக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் நடத்தலாம் என்ற வகையில் வெளியில் சொல்லலாம். சிறப்பான பயிற்சியாளர்கள் இருந்தால் நீங்கள் போய் அவர்களிடம் பதிவு செய்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உலக அளவில் கொண்டு செல்வார்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது வள்ளலார் கோட்பாட்டை மலேசியாவிற்கு சென்ற போது நான் சொன்னேன், உலக அளவில் கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்று. இங்கு பல அமைப்புகள் இருக்கின்றது, சிறப்பாக செயல்படுகின்றோம். ஆனால் வள்ளலார் கோட்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இதுவரை நாங்கள் சிந்திக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எப்பொழுது வந்தாலும் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம், வள்ளலார் கோட்பாட்டை உலக அளவில் கொண்டு செல்வோம் என்று சொன்னார்கள். இப்படி இது ஒரு அரசு நிறுவனமாக இருப்பதனால் மலேசியாவில் நாங்கள் 2 திருமூலருக்கான உலக திருமந்திர மாநாடு என்று 2 மாநாடுகளை மலேசியாவில் நடத்தி இருக்கின்றோம். 2வது மாநாட்டை போன மாதம் மே மாதம் தான் நடத்தினோம். அப்பொழுது போனதனால் ஒரு 15 அமைப்புகளை நான் சந்திக்கும் வாய்ப்பு நானாக ஏற்படுத்தி கொண்டேன். அப்பொழுது நான் அவர்களிடம் தெரியப்படுத்தியது, என்னிடம் ப்ராடக்ட் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னேன். அனைவருமே நீங்கள் வாருங்கள், உங்கள் பட்டயத்தையும் பயன்படுத்துகின்றோம், பயிலரங்கையும் பயன்படுத்துகின்றோம், அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று உறுதிமொழியை வழங்கினார்கள். ஆனால் நாம் இன்னும் அதற்கு தயாராகவில்லை. எனவே அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், நாம் தயாராகவில்லை. எனவே இது போன்ற வாய்ப்புகளை, இது மலேசியா மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே வாய்ப்புகள் கிடைத்தும் நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். எனவே அனைவரும் ஒன்று கூடி இயங்கினால் நாம் இந்த ஒரு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு உயராய்வுக்கு என்று உலகம் முழுமையிலும் இல்ல ஒரே ஒரு உயராய்வு நிறுவனம், இது அரசால் உருவாக்கப்பட்ட நிறுவனம். அவர்கள் சொன்னதே, யார் வேண்டுமானாலும் எங்களுக்கு மலேசியாவில் சொன்னார்கள் பயிற்சி கொடுப்பார்கள், ஆனால் நாங்கள் தைரியமாக அவர்களை இறுதி வரை பயன்படுத்த முடியாது. நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கின்றது, அரசு என்பதனால் நீங்களும் அங்கு 30 ஆண்டுகளாக பேராசிரியராக இருந்திருக்கின்றீர்கள் என்று. எனவே நம்மிடம் நம்பிக்கை எனும் ஒரு முத்திரை இருப்பதனால் இதன் வழியாக செல்லும் போது, இப்ப தாமஸ் ஐயாட்ட இவ்வளவு திறமை இருக்கு,
அவர் மலேசியா போனார்னா ஒரு 10 விழுக்காடு அவர் பயன்படுத்திக்குவாங்க. அதே தாமஸ் ஐயா வந்து எங்கள் முத்திரையில் செல்லும் போது 60 விழுக்காடு பயன்படுத்துவாங்க. இதுதான் ஒரு வித்தியாசம். எனவே நம் வழியாக செல்லும் போது மக்கள் பயன்பாடு, நம்முடைய இலக்கு நிறைவேறுவது என்பது எளிதாக இருக்கும் என்று கூறி இங்கு வந்த அனைவர்களும் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை நமக்கு செல்வபூபதி ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய நோக்கமும் நம்முடைய வள்ளலார் கோட்பாடுகளை, சமரச சுத்த சன்மார்க்க கோட்பாடுகளை உலக அளவில் கொண்டு செல்வதற்கு இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நீங்கள் ஒரு முயற்சியை தொடங்கி இருப்பதனால் நீங்கள் எதை சொன்னாலும் நானும் இந்த முயற்சிக்கு என்னாலான பங்களிப்பை உங்களுக்கு தொடக்க முதல் இறுதி வரை செய்து தருகின்றேன். வள்ளலார் கோட்பாட்டை உலக அளவில் கொண்டு செல்ல என் பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும். நீங்கள் எதை சொன்னாலும் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இங்கு இவர்களை அனுப்பி இந்த ஆடியோ வீடியோவிற்காக நம்மை அனுப்பி கொடுத்து ஆடியோ வீடியோ ஏற்பாடையும் செய்து தந்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் ஒரு கரகோஷத்துடன் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்காக உடன் வந்து இங்கு பணி செய்து கொடுத்த இவர்கள் இருவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். இங்கு நாங்கள் சொன்னோம் பட்டய வகுப்பு என்று சொன்னோம். இதை பலர் வந்து பட்டய வகுப்பு தொடர்பான பல விளக்கங்களை கேட்பதனால் இங்கு பட்டய வகுப்பு என்பது நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் பட்டய வகுப்பு படிக்கலாம். 3 தேர்வுகளை எழுத வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு பட்டம் வாங்கியிருந்தால், எனி டிகிரி இருந்தால் நீங்கள் முதல் ஆண்டிலேயே பிஜி டிப்ளமோ வாங்கலாம். 4 தாள்கள் எழுத வேண்டும். ஒரே வகுப்புகள் தான். ஒருத்தர் 3 எழுதுவாங்க, ஒருத்தர் 4 எழுதுவாங்க. அந்த வகையில் இங்கு ஒரு 11 பட்டய வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று வந்து திருமந்திரமும் வாழ்வியலும், இன்னொன்று காலக்கணிதம், இன்னொன்று வந்து மருத்துவ காலக்கணிதம், வள்ளலாரும் வாழ்வியலும், திருக்குறளும் வாழ்வியலும், திருவாசக ஞானக்கலைமணி, திருமந்திரமும் இயற்றமிழ் மகத்துவமும், விருட்ச சாஸ்திர கணிதம், மூவர் தேவாரம், தமிழ் நெறியில் வழிபாடு போன்ற பட்டயங்கள் நவம்பர் 10 தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல பட்டய வகுப்புகள் வர இருக்கின்றது. நம்முடைய தாமஸ் ஐயா அவர்களுடைய பாடத்தையும் ஒரு பட்டய வகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். விரைவில் அந்த பட்டய வகுப்பும் வரும். சிலம்பம் போன்ற பல பட்டய வகுப்புகள் வர இருக்கின்றது. உங்கள் அனைவர் ஒத்துழைப்பையும் வேண்டி மீண்டும் எங்களது இந்த பயிலரங்கை வந்து உண்மையாகவே நாங்கள் நடத்தியே இருக்க மாட்டோம், நடத்த வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு தொடர்ந்து அவர் எங்களிடம் தொலைபேசி வழியாக, குறிப்பாக என்னிடம் பேசியதை விட என்னுடைய ஆய்வாளர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசி அவரது முயற்சியாலேயே அவர் இந்த பயிலரங்கை ஏற்பாடு செய்து இங்கு வந்து மிக சிறப்பாகவும் நடத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் நான் அடிக்கடி சொல்வது ஆர்வம், ஊக்கம், உழைப்பு வேண்டும் என்பதுதான் சொல்வேன். அது அனைத்தும் இவரிடம் இருப்பதனால் இவருடைய பயிற்சி உலக அளவில் சென்று பயனை வழங்கும் என்ற நிலையில் எங்களுக்கு நடத்தி கொடுத்தமைக்காக உங்கள் அனைவர் சார்பாகவும் எனது அன்பு நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை நம்முடைய வாங்க சார், நீங்க இந்த பொன்னாடையை அவருக்கு மகிழ்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க சார், போடுங்க போடுங்க. சான்றிதழ் கொடுக்கும்போது பாபு சார் நில்லுங்க, வந்து வேணுகோபால் சார் இடம் கொடுத்துட்டு நிற்க வேண்டியது தானே. சார் பயிற்சியாளர் என்ற முறையில் யார் வழங்குறீங்க? தமிழ்ச்செல்வன் நீங்கள் அவருக்கு ஒரு சான்றிதழை கொடுத்துருங்க சார். பயிற்சி அளித்தமைக்காக அவருக்கு இந்த சான்றிதழை வழங்கி மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இப்போ சர்டிஃபிகேட் மாற்றுறீங்களா? அவர்கிட்ட ஒன்று எடுத்து ஆமாம் சார், நீங்கள் வாங்கினது தனியாக இருக்கணும், இதெல்லாம் தனியாக இருக்கணும். கொஞ்சம் வேகமாக வாங்க.
கங்காதரன் எல்லாம் வந்துருங்க. வேறு யாராவது வராமல் வர சொல்லுங்கள் சார். வாங்க மேடம். வெங்கிட்டு வாங்க. சாமிநாதன் சார் நீங்கள் கூட வந்து ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ தானே. அப்புறம் குரூப்பு சார், ஏங்க யார் போகாதீங்க, குரூப் ஒன்று எடுத்துக்கலாம். முடிஞ்சது சார், இது முடிஞ்சது. வேகமாக வாங்க. கங்காதரன் வந்தீங்களா? இப்போ எல்லாம் வந்துருங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம், முடிஞ்சிடும். அதோட உங்கள் கிளாஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். இது அவங்களுக்காக மாற்று செட்டப்பு. அவங்க விரும்பு ஆக்சுவலாக 6 மணி வரைக்கும் கிளாஸ் நீடிக்கும். ஏன்னா 2 மணி நேரம் இது போயிருச்சு. ஆமாம். யாரோ ரொம்ப எமர்ஜென்சிக்கிறவங்க வேணா அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் வந்து 6:30 வரைக்கும் இந்த கிளாஸ் எடுப்பேங்க. எடுங்க எவ்வளோ வேணாலும் எடுங்க சார், உங்கள் இஷ்டம். சார் இப்போ எல்லாம் குரூப்பாக யார் எல்லாம் வாங்கிட்டீங்களா சார்? குரூப்பாக வந்துருங்க. இல்லை